ஹாய் ஜூலிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மினி எஃப்எஃப்ஆ இது லாங் எஃப்எஃப்ஆன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த ஸ்டோரியை நான் லாங்காக கொண்டு போகிறதா ஷார்ட்டாக கொண்டு போகிறதான்ட்டு முடிவு பண்ண முடியும். ஸோ ஆமாம், அஃப்கோர்ஸ் இது ஜிம்மின்ட இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்கன்ட்டு. ஒன் ஷாட் போடலாம், பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ எஃப்எஃப்ஆ போட்டுடலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எஃப்எஃப் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தானே, அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் தேவையில்லை. ஆனால் ஒன் ஷாட் அப்படி இல்லை. எனக்கு மினிமம் ஒரு 1 hour ஆச்சு ஒரு ஒன் ஷாட் போட்டால் தான் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், எனக்கும் ஒரு எப்படி சொல்ல ஹாப்பியாக இருக்கும். சரி, ஆர்மிஸ்க்கு நம்மளுக்கு இப்படி கொடுத்துட்டோம், நம்ம ஜூலிஸ்க்கு தானே அப்படின்ட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ நான் அதனால தான் ஜிம்மினுக்கு ஒன் ஷாட் போடுறது வந்து கொஞ்சம் குறைவு. ஜிம்மினுக்கு ஒன் ஷாட்ஸ்லாம் எல்லாமே நிறையா இருக்குது. ஜேகேக்கும் இருக்குது. அடுத்து வந்து இதுக்கு அடுத்து வரப்போகிறது வந்து ஜேகேக்கு ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பிரதர்ஸ் அட் வேர் வந்து அடுத்த எபிசோடோட முடிச்சிடுவேன். ஸோ ரொம்ப பேசிட்டே நினைக்கிறேன், ஒரு நிமிஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதோட என் ஸ்பீச்சை முடிச்சுக்கொள்வேன். இது ஜிம்மின்ட எஃப்எஃப்ஓ மினி எஃப்எஃப்ஓ நீங்கள் உங்களை பொறுத்து தான் இருக்குது கொண்டு போகிறது. லவ் மேரேஜ். உங்களோட இன்ட்ரோவை பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு அக்கா இருக்குது. உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் 2 இயர்ஸ் ஏஜ் கேப் தான். நீங்கள் வந்து ஒரு கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு நகரம் மாதிரி தான். அந்த நகரத்தில் இருக்கீங்க. உங்களோட குடும்பம் வந்து பெரிய குடும்பம். உங்கள் அம்மா வந்து பெரிய பில்லியனரோட பொண்ணு. உங்கள் அப்பாவை லவ் பண்ணனால இந்த கிராமத்தில், அதாவது இந்த நகரத்தில் வந்து இருப்பாங்க. உங்கள் அப்பா மட்டும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து ஸ்டார்டிங் உங்கள் அம்மா லவ் பண்ணுறப்ப வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதாவது அவர் வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு லாயர். மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னடா லாயர்ன்ற, இங்கே வந்து பீஸ்ட் ஆஃப் ஆர்ட்லேயும் உங்கள் அப்பா லாயர், இதுலேயும் லாயரா? சரி வச்சுக்கோங்க, சரியா? ஜிம்மின்ற இன்ட்ரோவை வந்து ஸ்டோரிக்குள்ளேயே பார்க்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே மிஸ்டர் லின், இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? ஷேர் ஹோல்டர்ஸான எங்கள் பேச்சையும் கேட்குற ஐடியாவும் இல்லை. சரி, உங்களோட ஐடியா வச்சு எங்களுக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்கள் இதில் எத்தனை கோடி பில்லியன் கணக்கில் இதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அப்படி இருக்கிறப்ப எந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து டீலிங்க்கு எங்களை ஒத்துக்க சொல்கிறீங்க? இன்னும் வரைக்குமே உங்கள் சன் மிஸ்டர் ஜான் கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் 25% ஷேர், அண்ட் உங்கள் பேரில் இருக்கிறது 30% ஷேர். பேலன்ஸ் இருக்க 50% ஷேர்ஸ் வந்து உங்கள் டாட்டர்கிட்ட இருக்குது. ஸோ உங்கள் டாட்டர் முழு சொத்தையும் உங்ககிட்ட எழுதி வச்சா மட்டும்தான் எங்களால் ஒரு நம்பிக்கையில் எங்கள் ஷேர்ஸை உங்கள் பேரில் நாங்கள் எழுதி கொடுக்கிறோம். அதை விட்டுட்டு எங்களால் எந்த ஒரு ரிஸ்க்லேயும் நாங்கள் சைன் போட மாட்டோம். அது வந்து அப்பா ஏறுங்க, நான் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், என் சிஸ்டர் இப்போ எங்கள் கூட இல்லை. இப்படி நாங்கள் அந்த 50% வச்சு ஏன் எங்ககிட்ட இருக்க சொத்து போதாதா? நாங்கள் எவ்வளோ மல்டி மில்லியனர் மிஸ்டர் ஜான். ஆனாலுமே தங்கச்சிட்ட சைனும் இருக்கணும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேரும் இதில் அடிபட்டிருக்குது. அதாவது உங்கள் சொத்தில் அவங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. அதனால் இந்த டீலுக்கு அவங்க சைன்ஸ் இருக்கணும், இல்லையா அவங்கக்கிட்ட இருக்க சொத்து உங்கள் பேருக்கு வரணும். இதில் இந்த 2ல் எந்த ஒரு இதுவும் நடக்கலானாலுமே எங்களால் சைன் பண்ணவே முடியாது. சாரி மிஸ்டர் ஜான் அண்ட் மிஸ்டர் லின். ஃபைன், இதுதான் உங்கள் முடிவா? மிஸ்டர் ஜான், நவ் மீட்டிங் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ட்டு ஜான் எழும்பிடுவார். ஜான், அவசரப்படாத, நில்லு. என்னப்பா சொல்கிறீங்க? இவங்க சாராவை சைன் போட சொல்கிறாங்க. எங்கே இருக்கான்னு கூட தெரியல. தியோவுக்கு இப்போ டைம் சரி, மெடிசன் போடணும். ஓகே, நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு பிஏ கிட்ட சொல்லி அனுப்புவார். அப்போ அங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அப்போது ஒரு மாதிரி ஜான் டென்ஷனாக அங்கிட்டு நிற்கிறப்ப கணக்காக லின் வந்து கையை பிடிச்சிடுவார். பா, ஏன்பா? எல்லாம் ஏன் தப்பு தானடா. அப்போயே அவங்க 2 பேரையும் நான் ஏற்றுருந்தேனா, இந்த மாதிரி என் பொண்ணை நான் இழந்துட்டு இருந்திருக்க மாட்டேன். பிஸ்னஸில் நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டேல. என்னால் தானே இப்படி நீ தனி மரமாக நிற்கிற. அப்பா இங்கே பாருங்கள், நீங்கள் போதும்ப்பா. தங்கச்சி அவள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழட்டும். நான் ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணுறேன், ஏதாச்சும் பிளான் போடுறேன். எந்த பிளான் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாதுடா. அவள் வரணும்.
வந்து சைன் போட்டால் தான் உன்னால் எந்த ஒரு பெரிய பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு டீலிங்க்கு உள்ளே போகலாம். இல்லைன்னா உன்னால் போக முடியாது. அவகிட்டயாச்சு சப்போஸ் நீ அவளை கண்டுபிடிச்சாலுமே அவள் போட மாட்டாடா. ஏன்னா அவ்வளோ கோவத்தில் இருக்கா. இதுக்கு என்ன தாப்பா வழி அப்படின்ட்டு லின்னை வந்து ஜான் வந்து அப்படியே வீல் சேரில் தான் அவர் இருப்பார். அப்படியே கூட்டிக்கிட்டு அவரோட கேம்பரிங்க்கு போவார். ஒரு வழி இருக்குது. என்னப்பா? அவனை கூப்பிடு. அப்பா இது செட் ஆகாது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லாமே செட் ஆகும். அவனை கால் பண்ணி கூப்பிடு. அந்த பொறுக்கி எந்த கிளப்பில் எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்ட்டு ஜான் மனசுலேயே நினச்சிக்கிட்டு கால் அடிக்கிறாரு. அப்படியே கால் போகிற அந்த சைடை பார்த்தா ஒரு பர்சன் செம்ம பப்பில் குடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிருக்காரு. அவரை சுற்றி பொண்ணுங்க பசங்க எல்லோரும் இருக்காங்க. டே உனக்கு கால்டா. ஃபெலிக்ஸ் யாருடா? உங்கள் அப்பா. அந்த தாலிக்கு என்னவா தெரிலடா. அர்ஜென்ட்னு மெசேஜ் போட்டுட்டு அடுத்து கால் அடிச்சிட்டாரு. ஃபோன் அப்படின்ட்டு அந்த பர்சன் காலை எடுத்து ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே பப்பை விட்டு வெளியே வருவான். டேட் என்ன அப்படின்னாவும், டே உடனே இப்போ கம்பெனிக்கு வர. ஏன் டேட் இப்போ தான் ஃபேர்வெல் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே என்னத்துக்கு என்ன கால் பண்ணி கூப்பிட்டீங்க? அதுதான் காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சுல, வா. முடியாது டேட், தாத்தா கூப்பிட்டாருடா. ஏன் தாத்தா கூப்பிட்டாரா? ஏன்? இம்பார்ட்டனாக அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுவான். டே ரோமியோ, உள்ளவாடா. டே ஃபெலிக்ஸ், நான் இதோட ஃபேஸ் பண்ணிக்கிறேன். டே என்னடா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு? என் கிராண்ட்பா கூப்பிட்ருக்காரு. ஸோ நான் கம்பெனிக்கு போகணும். பாய், லவ் யூ கேர்ள்ஸ் அப்படின்ட்டு. அது வந்து ரோமியோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கிளம்பி கம்பெனிக்கு தான் வந்து நிற்கிறான். ஹே பேபி கேர்ள், ஹவ் ஆர் யூ? சார் ஐம் ஃபைன். என்ன ஸ்வீட்டார்ட், ரொம்ப எனக்கு ப்ரிட்டியாக இருக்க. நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சிச்சு தான் டார்லிங். இப்போ எனக்கு கொஞ்சம் பிஸி, நான் போய்ட்டு கிராண்ட்பாவை பார்த்துட்டு வரேன், அதுக்கு பிறகு டேட்டிங் போகலாம் அப்படின்ட்டு அவன் கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அந்த பிஏ கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு உள்ளே போவான். பாப்பா கம்மிங் அப்படின்ட்டு அவன் உள்ளே நுழைவான். டே ராமு வந்துட்டியா அப்படின்னா, யா கிராண்ட்பா ஐம் கம்மிங் அப்படின்ட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, ஹவ் ஆர் யூ தாத்தா? டேய் ஐம் குட்டா. அப்புறம் என்ன, என் கிராண்ட்பா அவசரமாக என்ன பார்க்கணுன்னாரு. டேய் என்னடா உன் மேலே வந்து கெட்ட வாடை விடுது. டேட் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கியா, இல்லைன்னா வெளியே போறியா? தாத்தாவுக்கும் பேரனுக்கும் அப்படி என்ன தான் சீக்ரெட் இருக்க போதோ அப்படின்ட்டு ஜானும் அப்படியே போயிடுவார் வெளியே. சொல்லுங்க தாத்தா, என்ன உங்களுக்கு செய்யணும், என்ன ஹெல்ப் வேணும்? டேய் நான் உன்னை கூப்பிட்டேன்டா. தாத்தா எனக்கு தெரியும் தாத்தா உன்னை பற்றி. உனக்கு பெரிய ஒரு ஹெல்ப் வேணும்னா மட்டும்தான் இந்த பேரனை கூப்பிடுவேன்ட்டு சொல்லு. எதுனாலும் இந்த ரேமு ஒன்று பார்த்துக்குவான். என்னை புரிஞ்சு வச்சுருக்கடா நீ ரொம்ப. பிகாஸ் ஐ லவ் மை கிராண்ட்பா அப்படின்ட்டு அவன் கிஸ் பண்ணுவான். போதும் உன் ஸ்மெல் என்னால் தாங்க முடியல, ட்ரிங்க் பண்ணியிருக்க வேற. அச்சோ சாரி உன் முன்னாடி ட்ரிங்க் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகேடா தங்கும் அப்படின்ட்டு லின்னும் கணத்தை பிடிச்சிட்டு, டே ராமு சொல்லுங்கள், நான் தான் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுவியா? இந்த தாத்தாட கடைசி ஆசையாக உனக்கிட்ட கேட்குறேன். கிராண்ட்பா என்ன பேச்சுது, நீ இன்னும் 20 வருஷம் நல்லா வாழ்வ. என் புள்ளோட புள்ள பிறக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருப்ப. சரிடா, ஆனாலும் என் மனசுக்கு தோன்றதை சொல்ல விடேண்டா. நீ திருந்தவே மாட்ட, சொல்லு. சாகிறதுக்கு சொல்ல விடேண்டா. சரி சொல்லு. நான் சாகிறதுக்கு சாரா ஒரு வாட்டி பார்க்கணுண்டா. அப்படியே ராமு பார்ப்பான். கிராண்ட்பா என்ன
திருப்பி ஷேர் ஹோல்டர்ஸ் சைன் போட மாட்டேன்ட்டாங்களா? அத்தை சைன் இருந்தால் தான் போடுவேன்ட்டாங்களா? அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் என் பொண்ணை பார்க்கணுன்ட்டு நானும் இந்த 23 வருஷமாக காத்துக்கிருக்கேன். ஆனால் இன்னுமே அவளை என்னால் பார்க்கவே முடியலடா. விடுங்க தாத்தா, அதுதான் என் காலேஜ் முடித்தோன்னே அத்தையை தேடுறது என் பொறுப்புன்னு நான் விட்டுட்டேன்ல. அத்தையை நான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வர்றது என் பொறுப்பு அப்படின்ட்டு சிரிப்பான். லவ் யூடா அப்படின்னு. பாரு, பாட்டிக்கிட்ட சொன்ன லவ் யூ இப்போ என்கிட்டயா? டேய் வால் அப்படின்ட்டு அடிச்சோன்னே, தாத்தா வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, சாராத்தையை உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே ராமு அந்த இடத்துட்டு கிளம்புறான். இப்படியே உங்கள் சைடை காமிச்சா, மாம் ஐம் ரெடி அப்படின்ட்டு எல்லோரும் கீழே இறங்கி விடுவாங்க. இல்லைங்க அப்படின்னா, பெரியம்மா எல்லோரும் எங்கே கிளம்புறீங்க? அது வந்து பெரியம்மா ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிக்கு. ஆமாம் பெரியம்மா, உங்கள் 3 பேர்த்தோட மொழியுமே சரியில்லையே. அப்படியே அவங்க அந்த 3 கேர்ள்ஸையும் அப்படியே பார்ப்பாங்க மேலேருந்து கீழே வரைக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, கோ அண்ட் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ். பெரியம்மா இதுக்குள்ள என்ன இருக்குது, ஜஸ்ட் பர்த்டே பார்ட்டி. நீங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு போகலன்னு தெரியும், கிளப்புக்கு தான் போகிறீங்கன்ட்டு. ஸோ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறதுனா போங்க அப்படின்னு சொல்கிறப்ப கணக்காக அங்கே மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து 2 கேர்ள்ஸ் வருவாங்க. அப்படியே அந்த ஆளும் அப்படியே அந்த பர்சன் திரும்புவாங்க. திரும்பி பார்த்தா அந்த லேடியும் திரும்புவாங்க. ஹே வைன் மாயா, எங்கம்மா போகிறீங்க? அம்மா நான் தான் சொல்லியிருந்தேனே லேடிஸ் பப், ஸோ பார்ட்டி. ஓ அதுக்கு தான் இவளுக்கு இந்த பொய்யா அப்படின்ட்டு அவங்க நினை பார்த்தா அந்த 3 அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து அப்படியே ஆன்னு பார்ப்பாங்க. பார்த்துக்கோங்க, அவங்களும் உங்களை விட சின்னாக்கள் தானே, எவ்வளோ அழகாக லேடிஸ் பார்ட்டின்றனால சாரி உடுத்திட்டு வந்து நிற்கிறாங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே. என்னடி இவளுக்கு நம்ம கூட தானே ரெடியாகுனாளுக்க, இப்படி சாரி உடுத்திட்டு வந்து நிற்கிறாளுக்க. அம்மா நாங்கள் இப்போ கிளம்பலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி இதுங்க 2-3 சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரட்டும். போங்க, இனிமே போகாமல் இருக்கீங்க. போன பெரியம்மா அப்படின்ட்டு 3 பேரும் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு லாங் ஃப்ராக்காக உடுத்திட்டு வருவாங்க. கிளம்பலாமாடி? போகலாம் போங்கடி அப்படின்ட்டு எல்லோரும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்படியே போய்க்கிருக்கப்ப கணக்காக லேடிஸ் பப் அந்த பப்பும் வந்துடும். அப்படியே அந்த கிளப்புகளுக்கு போகிறாங்க. போயிட்டு அப்படியே நிற்கிறப்ப கணக்காக நடு சென்டரில் வந்து டான்ஸ் ஆடலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் டான்ஸ் ஆடலாமே அப்படின்ட்டு மாயாவும் வயனும் செம்ம குத்தாட்டம் போடுறாங்க. அப்படியே போட்டுக்கிட்டு இருந்த ஆள் வயன் என்ன செய்வா, அப்படியே அவள் சாரியை கலட்டுவா. என்னடி பண்ணுற அப்படின்ட்டு அவள் கசின்ஸ் 3 பேரில் அவங்க 3 பேரும் வச்சுக்கலாம். அவங்க 3 பேரும் லியா, மியா, அப்புறம் சியா. என்னடா ரைமிங். ஆமாம், அவங்க வந்து அக்கா தங்கச்சி 3 பேரும். எங்கடி அப்படின்ட்டு லியா வந்து டக்குன்னு வயனை பிடிக்க பாப்பா. தள்ளுடி அப்படின்ட்டு தள்ளிட்டு அவள் சாரியை கலட்டுனா லைக் உள்ளுக்குள்ளே மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கா, செம்ம கிளாமராக இருக்கும், செம்மையாக அடிக்கிறப்பா. அப்படியே மாயாவை பார்த்தா மாயாவும் அதே மாதிரி தான். அப்படியே அவள் சாரியை கலட்டி தூக்கி ஒரே எல்லா கேர்ள்ஸும் ஓன்னு கத்துவாங்க. செம்ம பாட்டு, செம்ம டான்ஸ் ஆடிக்கிருக்காங்க. பாத்தியாடி இப்படி ஒரு பிளான் போட்டு வந்து நிற்கிறாளுக்கு. அதுக்கு நீங்கள் மூளையாக யோசித்துருக்கணும் அப்படின்ட்டு மாயா வந்து மியா தலையிலே அடிப்பா. நேரம்டி எல்லாம் எங்கள் நேரம் அப்படின்ட்டு எல்லோரும் ஆடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கும் யார் மாயா அண்ட் வயன் வந்து ட்ரெஸ் கொண்டு வந்துருப்பாங்க, ஷார்ட் ட்ரெஸ். அதை காட்டினோடனே நீங்கள் தனி கசின்ஸ் அப்படின்ட்டு வந்து எல்லோரும் கட்டி விட்டிட்டு ஆடுவாங்க. அவங்களும் போய்ட்டு ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்து செம்மைக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே வீட்டுக்கு போவாங்க. போகிறப்ப கணக்காக மிட் நைட் 12 ஆச்சு ஆயிரும், 12:30 ஆயிரும். அப்போ வீட்டுக்கு போகிறப்ப கணக்காக அங்கே சாரா தான் இருப்பாங்க. சாரா பெரியம்மா நிற்கிறாங்க. என்னடி நீங்களாம்
லாங் கவுன் தானே உடுத்திட்டு போயிருந்தீங்க, இப்போ என்ன ஷார்ட் ட்ரெஸ், என்னையே மாற்றிருக்கீங்களா அப்படின்னவும் கணக்கா அது அப்படின்னா மா டைம் ஆச்சு நாங்கள் போகிறோம்மா, நீங்கள் போங்க 2 பேரும் அப்படின்னவும் அப்படியே லியா மியா திரும்பி பார்ப்பாங்க. லியா மியா ஷியாலாம் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்தா நீங்கள் 2 பேரும் சாரி கட்டிக்கிருப்பீங்க. செம்ம ஷாக். அதுங்க 2க்கும் அடி பாவிகளா கழட்டி விட்டாங்களே அப்படின்னாவும் 2 பேர் அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு, அதாவது அவங்க உங்கள் அப்பாவோட ஃபேமிலி அதாவது உங்கள் அப்பாவோட தம்பி மகள்ங்க செம்ம விழுவுது. நீங்கள் 2 பேரும் நீங்களும் உங்கள் அக்காவும் சிரிச்சுக்கிட்டே மேலே ரூமுக்கு ஓடிட்டீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் உங்கள் அக்கா தான் பாலு 1 காஃபி அப்படின்னா ஆமாம் அப்படின்ட்டு அவங்க வேலைக்காரன் தான் ஓடி காஃபி கொடுப்பான். குட் மார்னிங் பாலு. மார்னிங் அம்மா அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். பாலு சொல்லுங்கள் சின்னம்மா. வைன் எழும்பிட்டாளா? வைன் சின்னம்மா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்ட்டு அவளும் எழும்பி ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வருவா. அப்போ தான் உங்கள் என்ட்ரி. அப்படியே ஆன்ட்டு தூக்கத்தோடு கீழே இறங்கி வருவீங்க. பாலு 1 காஃபி அப்படின்ட்டு உட்காருவீங்க. காலையிலேயே ராகத்தை இழுக்கிறாளே அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா பார்த்துட்டு நிற்பா. வைன் என்ன பழக்கம் இது? யார் அம்மா? அது தூக்க கலக்கத்தில். போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி குடி. ஓகேம்மா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஓடிடுறீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலைன்னா டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு புலம்பிக்கிட்டே கீழே வருவீங்க. பார்த்தா எல்லோரும் கீழே இருப்பாங்க. டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கு இருப்பாங்க. பாலு காஃபி. வைன் பாரு டைமு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காஃபியெல்லாம் அப்புறமா குடிச்சிக்கலாம். அப்பா அப்படின்னவும் வைன் அப்பா பேச்சு கேளு. வந்துட்டேம்மா அப்படின்ட்டு நீங்களும் போய்ட்டு அப்படியே டைனிங் டேபிளில் உட்காருவீங்க. அம்மா என்னடி அம்மா எங்களுக்கு பாடி கார்டெலாம் வேணாம்மா. இதுக்காக பாடி கார்டு எங்களுக்கு இது பண்ணிக்கிருக்கீங்க, அலோட் பண்ணிக்கிருக்கீங்க. நாங்கள் பெரிய ஆட்கள் தானே, எங்களுக்கு எதுக்கு பாடி கார்ட்ஸ் அப்படின்னாவும் வைன் அப்போ தான் சாப்பாடு சாப்பிட போவா. என்ன மாயா சொல்கிறா? சும்மா ரெடி கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு மாயா தான் அதை கேட்குறப்பா. பாடி கார்டெலாம் வேணாம்மா எங்களுக்கு. இல்லை மாயா, உங்கள் 2 பேர்த்துக்கு உயிராபத்து இருக்குது. உங்கள் அப்பா ஏதோ ஒரு கேஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதனால அந்த கேஸ்னால உங்கள் 2 பேர்த்துக்கும் பாதிப்பு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு பாடி கார்டு நாங்கள் பார்த்துக்கிருக்கோம். அம்மா ப்ளீஸ்மா வேணாம்மா அப்படின்னா என்னது பாடி கார்டா அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக்காக நீங்கள் பார்ப்பீங்க சாப்பிட்றக்கிட்டு இருக்கப்பயே. இப்போ உங்கள் சித்தப்பாட மகளுங்கெல்லாம் சிரிப்பாங்க. அம்மா அப்போ எங்களுக்கு மட்டும் பாடி கார்டுனா இவளுக்கு 3 பேர்த்துக்கும் அவளுக்கு 3 பேர்த்துக்கு தான் பாடி கார்ட்ஸ் இருக்குது. 2 பேரை நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதுங்களும் உங்களை முறைச்சி பார்க்குங்க. எங்களை மட்டும் கொத்து விட்டு பார்க்கலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு யாரும்மா அந்த பாடி கார்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா? அது 2 பேரும் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். 2 பேரும் இன்னும் ஒரு 11 o'clock போல் வந்துடுவாங்க. ஓகேம்மா. வைன் அண்ட் 2 பேருக்கு காலேஜ் இல்லையா? அது பெரியம்மா காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்குது. அது 1 week நடக்குமா. அதுக்கு போயிட்டு வேஸ்ட்டுமா, அதனால் வீட்டிலே இருக்கலான்ட்டு எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால் போங்க அம்மா அப்படின்னாவும் சரி விடு, அவங்க தான் விருப்பம் இல்லையே அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொன்னாலும் உங்கள் அம்மா அமைதியாகி சாப்பிட்டுக்கிருப்பாங்க. அம்மா அப்படின்ட்டு அந்த பாலு உங்கள் வேலைக்காரன் அம்மா வெளியே 2 பசங்க நிற்கிறாங்க அப்படின்னா பசங்களா அப்படின்னாவும் அது நீங்கள் செலக்ட் பண்ண ஆட்கள் தான்மா. பாடி கார்ட்ஸ் வந்துட்டாங்களா அப்படின்னா ஆமாம்மா அப்படின்னாவும் உங்கள் அப்பா என்ன செய்வார், சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே வாசல்கிட்ட தான் வருவீங்க. பார்த்தா 2 பாடி கார்ட்ஸ் நிற்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஸ்டைலாக நிற்பார். இன்னொருத்தர் ஒரு மாதிரி ரொம்ப கட்ஸ் உள்ள பர்சன் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருப்பார்.
Nice to meet you, Mr. Max and Park Jimin. Nice to meet you, sir. And they are my daughters. இந்த 2 பொண்ணும் என் பொண்ணு அண்ட் இவங்க 3 பேரும் என் தம்பி பொண்ணு. ஸோ எனக்கும் என் பொண்ணுங்க மாதிரி தான். மிஸ்டர் மேக்ஸ், நீங்கள் என் தம்பி பொண்ணுங்களை தான் பாதுகாக்க போகிறீங்க. அதாவது அவங்க 3 பேர்த்துக்கு தான் பாடி கார்டாக இருக்க போகிறீங்க. அண்ட் மிஸ்டர் பார்க் ஜிமின், நீங்கள் என் பொண்ணுங்க 2 பேர்த்துக்கும் பாடி கார்டாக இருப்பீங்க. அப்போது ஜிமின் வந்து அப்படியே கூலிங் கிளாஸை கழட்டி அவங்க 2 பேர்த்தையும் தான் பார்ப்பான். அவன் கண்ணு ஃபஸ்ட்டு மாயா கிட்ட தான் போவோம். யாருடா இந்த கலர் குஞ்சு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான். அப்படியே உங்கள் மைண்ட் வைஸை பார்த்தா யார் இந்த கூலிங் கிளாஸ் போட்ட வாத்து குஞ்சு அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்பீங்க. ஓஹோ, இவன் தான் அவனா? இருடி, 2 நாள் ஒன்று இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் தனவட்டாக இருப்பீங்க. பட் உங்கள் அக்கா வந்து சாதாரணமாக தான் இருப்பா. பார்க்க கூலாக இருக்காரு. ஸோ நல்ல பர்சன் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்கள் அக்கா பார்த்துக்கிட்டு இருப்பான். மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்கள் கசின்ஸும் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஜிமின், சார், என் பொண்ணுங்க பேர், என் மூத்த பொண்ணு மாயா அண்ட் இது என் கடைசி பொண்ணு வயன். அண்ட் இது என் தம்பி பொண்ணுங்க லியா, மியா, அப்புறம் ஷியா. லியாவும் மியாவும் சேம் காலேஜ், 2 பேரும் சேம் ஏஜ் தான். 2 பேரும் ஒன்றாவே தான் போவாங்க. ஸோ அதனால் ஒருத்தர் பாடிகார்டாக போனால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜிமினே போனால் போதும். அண்ட் மேக்ஸ் அந்த டைமில் என் பொண்ணை பார்த்துக்கோங்க, 3 பேராக சேர்த்து. ஓகே சார் அப்படின்ற மாதிரி 2 பேரும் தலையாட்டுவாங்க. அண்ட் உங்கள் சேலரி 3. உங்கள் சேலரி வந்து ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். தங்குறதுக்கும் பக்கத்துலேயே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் இன்னையிலேருந்தே உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாவும், டேட் நாங்கள் இன்றைக்கி எங்கேயும் வெளியே போகிறதில்ல, ஸோ அவர் வீட்டிலே இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படின்ட்டு ஜிமினை முறைச்சிட்டு அப்படியே திரும்பி போகிறீங்க. பாருடா ஆங்கிரி பட் பறந்து போகுது போல் அப்படின்ற மாதிரி மனசுலேயே நினச்சிக்கிட்டு லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள் அப்பாவை பார்ப்பாரு. ஓகே மிஸ்டர் லீ சார், மேம்க்கு ஆல்ரெடி நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவும் சரி எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிறேன் பாய் அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு போயிடுவார். ஜிமின் அண்ட் மேக்ஸ் 2 பேரும் அவங்கவுங்க மூஞ்சை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றப்ப சாரா, அதாவது உங்கள் அம்மா வருவாங்க. 2 பேரும் பாடிகார்டாக மட்டும் இருக்கக்கூடாது, என் பொண்ணுங்க கூடயே தான் இருக்கணும். லைக் அவங்க எங்கே போனாலுமே டிரைவராகவும் இருக்கணும், எல்லாமாகவும் இருக்கணும். ஓகே, சேஃப் அண்ட் செக்யூராக என் பொண்ணுங்க 5 பேத்தையும் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் 2 பேரும். யா மேம் அப்படின்ற மாதிரி அவங்களும் தலையாட்டுவாங்க. அப்போ சாராவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. சியா தான் அப்படியே மேக்ஸை பார்த்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, ஹாய் அவங்க பேர் அப்படின்பா. மேம் மேக்ஸ். ஓ நைஸ் நேம். எனிவேஸ் உங்கள் பேர் அப்படின்ற மாதிரி ஷியா பாப்பா. பார்க் ஜிமின் அப்படின்னா, யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் கேர்ள். தேங்க்யூ. அண்ட் நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்ற மாதிரி மனசுலேயே நினச்சிக்கிட்டு அப்படியே சிரிப்பான். தென் மேக்ஸ், அப்புறம் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அவனுக்கா கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லையே அப்படின்னவும் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் திரும்பி பார்த்து முறைப்பான் ஜிமினை. ஆமாம், நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிங்க, அது ஜிமின் தான் உங்களுக்கு பாடிகார்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பான். இந்த கதையில் ஜிமின் ஒரு பாடிகார்டு உங்களுக்கு. அப்படியே ஜிமின் வந்து அப்படியே இதெல்லாம் காய்ச்சிக்கிட்டு அப்படியே மேலே பார்ப்பான். மேலே பார்த்தா டெரஸில் நீங்கள் ஜிமினையே பார்த்துக்கிட்டு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இருட்டி மவனே, இனிமே தாண்டி என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுலேயே பார்ப்பீங்க, நினச்சிக்கிருப்பீங்க. கண்ணாலேயே அவனை சுட்டு கொண்டுடுவீங்க போல் அந்த மாதிரி. அதே மாதிரி ஜிமின் மைண்ட் வாய்ஸ் அதையும் பார்த்துருவான்டி அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த விட்டு கிளம்புறான். ஸோ ஜூலிஸ், நான் இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ, பாய். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த FF ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லிடுவோம்.